போட்டோஸ் அண்ட் வீடியோல நல்லா தான் இருந்தா, ரெஸ்யூம்ல பெரிய இவ மாதிரி போட்டிருந்தான். அதான் வர சொன்னேன். ஸ்டண்ட்டுக்கு ஒரு போட்டோ போட்டிருந்தா பாத்தியா, குரங்கு மாதிரி ஒரு போஸ். கீழே கேட்டா கொங்குவா. சைக்கிள் கேப்ல எனக்கு குறை சொல்லிட்டீங்க. அப்புறம் மேடம் உங்ககிட்ட சொன்னாங்களான்னு தெரியல, நம்மளை கீழே தள்ளுறதுக்கு ஒரு கம்பெனி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்லேருந்து 2 ஸ்டாஃப் அவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசர் யாரு, அவர் என்ன பண்றாரு, அவர் பேர் என்ன? அவர் பேர் இல்லை மதன் மேடம். அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸில் அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னராக தான் இருக்காரு. அவருக்குன்னு சொந்த பிஸ்னஸ்னா ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சிருக்காரு மேடம். நான் எப்படி ஒன்றும் இல்லாத மாதிரி அவகிட்ட நடிக்கிறேனோ, அவள் என்கிட்ட அப்படியே நடிக்கிறாமா. எனக்கும் அதே தான் ஆசையாக இருக்குது தீபா. ஆனால் அது நடக்காதுன்னு தோணுது. நீங்கள் அப்பாவை என்ன பேசி பிரெயின் வாஷ் பண்ணீங்கன்னு தெரில. அவர் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் எப்படிப்பட்ட முட்டாள் தெரியுமா?